தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய சக்தி உண்மைக்கு மட்டும்தான் உண்டு. புத்தரின் வரிகளோடு தினமொரு மாணவர் நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் ஆம்பூரை சேர்ந்த அமிர்தினி அவர்கள் புத்தரின் கதை ஒன்றை நமக்காக வழங்குகிறார். கேட்டு மகிழுங்கள். இதேபோல் நீங்களும் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? என்னோடு தொடர்பில் வரலாம். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். உங்களின் நான் முனைவர் சே. அஜித்தா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தானா. அவன் வெகு தூரத்துல இருந்து புத்தரை பார்க்கறதுக்காக பல மைல் தூரம் நடந்து வந்திருந்தானா. அப்புறமா புத்தரை எப்படியோ பார்த்துட்டானா. பார்த்த உடனே அங்கே கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டானா. புத்தர் அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தாராம். அதுக்கப்புறமா, சகோதரரே, எதுக்கு நீங்க அழறீங்க? உங்களோட பிரச்சனையை எனக்கு சொன்னா நான் ஏதாவது தீர்வு சொல்லுவேன்ல. இப்படியே அழுதுட்டே இருந்தா எப்படி அப்படின்னு புத்தர் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னானா, நான் என்ன பண்றது? எனக்கு 25 வயசு ஆகுது. எனக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்கல. எல்லாமே துன்பங்களையும் கஷ்டங்கள்லயுமே முடியுது. அப்ப நான் வாழ்றதுக்கு என்ன பயன்? நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி புத்தர் கிட்ட ரொம்ப கதறி கதறி அழுதானா. உடனே புத்தர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தன்னோட குடிலுக்குள்ள போனாராம். போய் ஒரு பாத்திரத்துல உப்போ அப்புறமா கொஞ்சம் தண்ணியையும் எடுத்துட்டு வந்தாராம். எடுத்துட்டு அதுல உப்பை கரைச்சாராம். கரைச்சிட்டு இந்தா இதை குடி அப்படின்னு கொடுத்தாராம். அவனும் அதை வாங்கி ஒரு வாய் குடிச்சிட்டு, ஐயோ என்னால இதுக்கு மேல இதை குடிக்க முடியாது, இது ரொம்ப கரிக்குது அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போ உன்னால குடிக்க முடியல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் திரும்ப குடிலுக்குள்ள போனாராம். போயிட்டு கொஞ்சம் பாத்திரத்துல அதே அளவு உப்பை எடுத்துட்டு வந்தாராம். எடுத்துட்டு இந்தா இதை எடுத்துட்டு போய் நதிக்கரையில போய் கரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அவனும் போய் அந்த பக்கத்துல இருந்த ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சா, அதுல போய் கரைச்சிட்டு வந்தானா. அப்புறமா நீ போய் திரும்ப அதுல இருக்கிற தண்ணியை மொண்டு குடிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் போய் அதை குடிச்சு பார்த்தானா. குடிச்சு பார்த்துட்டு இதுல உப்பு கரிக்குதா அப்படின்னு கேட்டாராம். இல்ல, கரிக்கல அப்படின்னு சொன்னான். அப்புறமா அவனுக்கு ரொம்ப தாகமா இருந்ததுனால மொத்த தண்ணியும் அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே தேவையான அளவுக்கு அவன் எடுத்துக்கின்னு திரும்ப வரானா. அவன் யோசிக்கிறானா, எதுக்கு புத்தர் தண்ணியில உப்பை கரைச்சாரு, நம்மள குடிக்க சொன்னாரு, திரும்ப எதுக்கு நம்ம ஓடையில அதை கரைச்சாரு குடிக்க சொன்னாரு அப்படின்னு அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப புத்தர் சொன்னாராம், நான் செஞ்சது ஏதோ உனக்கு புரியலல்ல அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க ஐயா, நான் ஒரு சிறிய மானுடன், எனக்கு நீங்க பண்றதெல்லாம் எப்படி புரியும் அப்படின்னு அவன் சொன்னானா. அதுக்கு இதை புரியறது இது ரொம்ப இதை என்னன்னா, உன்னோட வாழ்க்கை மாதிரிதான் நான் இதை பண்ணேன். உன்னோட மனசு எப்படி இருக்குதுன்னா, ஒரு சின்ன தண்ணி மாதிரி இருக்குது. அதுல துன்பங்கள்ங்கிறது ஒரு உப்பா இருக்குது. அது உன்னோட மனசுல கலந்ததுனால உனக்கு உப்பு கரிக்குதா, உன்னோட நிறைய கவலைகள் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. அதுவே உன்னோட மனசை நீ ஒரு பெரிய ஓடை மாதிரி ஆக்குறனா, அதுல நீ எவ்வளவுதான் உப்பை கொண்டு கொட்டினாலும் அது கரிக்காது. ஏன்னா உன்னோட மனசை நீ பெருசாக்கணும். நீ ரொம்ப சிறுசா வச்சுட்டு இருந்தனா வர்ற துன்பங்கள் எல்லாமே உன் மனசை அடைச்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. என்னன்னா, நீ துன்பங்கள் வரும்போது ஐயோ நம்மளுக்கு துன்பம் வந்துருச்சே, இப்ப நம்ம என்ன பண்றது, அங்கே சோர்ந்து விழுந்துடக்கூடாது. அது எப்படி நம்ம போராடணும், அதுல இருந்து எப்படி ஜெயிச்சு வெளியில வரணும்னு நீ யோசிக்கணும். யோசிச்சு அந்த துன்பத்தை எப்படியாவது உடைக்கணும். அப்பதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். நீ அப்படியே அங்கே அப்படியே உக்காந்துட்டேன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாரா. உடனே புத்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் செய்ய ஆரம்பிச்சானா. எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை முறியடிச்சிட்டானா. அப்புறமா அந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தனா ஆயிட்டானா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம எப்பவுமே நம்ம மனசை பெருசா வைக்கணும், சின்னசா வச்சுட்டு இருக்க கூடாது.
அதை நம்ம என்னதான் கஷ்டம் வந்து நம்ம மனசுல கலந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம எப்பவுமே வந்து துன்பங்கள் வந்துச்சுன்னா எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிக்கிறோம். நன்றி, வணக்கம்.